இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பலாப்பழம் ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கோம். இந்த பலாப்பழம் வந்து கிட்டத்தட்ட 9 கிலோ 9 கிலோ பலாப்பழத்தை இன்னைக்கு நாங்கள் அறுத்து குடும்பமே உட்காந்து சாப்பிட போகிறோம். சரி வாங்க பழம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அறுத்துருமா? பாதி அறுத்துருவோம்டா, பாதி நாளைக்கு வச்சுக்கிடுவோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும் போல. சரி ஒரு வழியாக போராடி பிச்சிருவோம். இருக்க முடியலடா. வாங்க மக்களே, இங்க பாருங்க, ஒரு வழியா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. அப்பாடா, இங்க பாருங்க பழத்தை, செம்மையா இருக்க போகுது. நம்ம வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே டேஸ்ட் பார்த்துருவோம். பழம் எப்படி இருக்குன்னு தெரில, சும்மா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அருமை. இந்த இதை வந்து ஓரமாக வச்சுரு. நாங்கள் வந்து இப்போ பாதி பழத்தை தான் அறுக்க போகிறோம். இதில் வந்து இந்த பால் வருது பார்த்தீங்களா, இந்த பாலை வந்து இப்படி பேப்பர் வச்சு தொடச்சிருங்க. பேப்பர் வச்சு இப்படி தொடச்சிட்டிங்கன்னா பால் வந்து அதில் படாது. அதை ஓரமாக வச்சுரு. அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து இப்படி கையில் ஊற்றி நல்லா தடவிடுங்க. பலாப்பழம் அறுக்கிறப்ப எப்பயுமே இப்படி எண்ணெய் விட்டு தடவிட்டிங்கன்னா சுளை எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க சரி வாங்க அடுத்து வந்து அறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நாங்கள் பாதி அறுத்துட்டோம். அடுத்து இந்த பழத்தை 2ஆக கட் பண்ணணும். பழத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியாச்சு. ஒரு பேப்பரை பிச்சு கொடு தம்பி. டக்குன்னு பிச்சு கூட பால் ஏறுது. இந்த பால் வந்து பழத்துக்கு வரவிடாமல் இருக்கிறதுக்காக அப்படியே தொடச்சிடணும் பாலை. அப்படி தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த உள்ள வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும் நார், நாரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். தட்டு எடுத்து வச்சிட்டாடா. இப்படி நாரை கட் பண்ணி எடுத்துட்டோம்டா. இங்கே பாருங்க, அப்போதுக்கப்புறம் சொலையை வந்து இந்த மாதிரி பிளந்து விட்டுறலாம். நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து இந்த தட்டில் நம்ம போட்டுருவோம். இப்படி பழத்தை இப்படி பிச்சு போட்டுக்கிற வேண்டியதான். இந்த பார்க்குறப்பயே கேமராமேனுக்கு எச்சு ஊறிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். பழத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம். அதை பூரா அந்த இதை பிச்சு கொடுத்துருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சொலை. இப்போ வந்து பலாப்பழ சீசன் தான். இந்த சீசனில் வந்து அதிகமாக கிடைக்கும், வாங்கி சாப்பிடுங்க.
அதை பூரா அப்படி எடுத்துடணும். இந்த இருக்குல்ல அதில் எல்லாத்துலையும் எடு தம்பி. அப்போ நல்லா இருக்கும் பழம் பார்க்க ஜம்முன்னு இருக்கும். பழம் நல்ல பழம் காவேரி, நல்லா இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஏய் கேமரா உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்துரு. அவர் வேற இதவே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. சாப்பிடு. இப்போ என்னடா நமக்கு தராமே இவங்களாம் எடுத்துக்கிட்டு திங்கிறான்னு நினைப்பாரு. அப்புறம் எடுத்துட்டேன்டா நல்லா ஜம்முன்னு ஓடிடும். இன்னும் 2 தான் முடிஞ்சிச்சு. இதை சாப்பிட்ரு. ஒரு வழியாக நாங்கள் பாதி தான் எடுத்திருக்கோம். பாதி எடுத்துட்டு ஓரமாகவே வச்சுருவோம். அதெல்லாம் மொத்தமாக அள்ளி போடணும். நாங்கள் இப்போ வந்து பழத்தை எடுத்துட்டோம். தம்பி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு எடுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. சரி நம்மளே சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு கொடுத்துருவோம். தான் ரொம்ப எடுத்து வீட்டுக்குள்ளே வைப்பேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது வெயிலுக்கு அது என்னென்ன சாப்பிடணுன்றதை மறக்காமல் நாங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்போம். பாய்.